என் கிளையண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த கேஸுடைய விசாரணையை நாளைக்கு ஒத்தி வைக்கும்படி இந்த நீதிமன்றத்தை மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன் மயிலாட். இந்த வழக்கின் விசாரணையை இந்த நீதிமன்றம் நாளை வரை ஒத்தி வைக்கிறது. ஒருவேளை நாளைக்கு நித்யா கோர்ட்டுக்கு போகலன்னா என்ன ஆகும்? நான் உன் நல்லதுக்காக தான். ப்ளீஸ் அண்ணி, என் நல்லதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், அது போதும். என்ன தயவு செஞ்சு இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். இன்னைக்கு உனக்கு எப்படிப்பட்ட தடங்கள் வந்தாலும் சரி, நீ தைரியத்தை மட்டும் இழக்கவே கூடாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தைரியமா பதில் சொல்லணும். பிரச்சனைகளை உடைச்சு எரியணும். மணி 9:00 என்ன இப்போ? நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயாகணும், டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல. உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, நீ கோர்ட்டுக்கு எப்படி போக முடியும்? ப்ளீஸ் என்ன நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாம கோர்ட்டுக்கு அனுப்பி வைங்க. இவ மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? பெரிய ராணி மங்கம்மான்னு நினைப்போ. வர வர அத்தை மனசுல இடம் புடிச்சுக்கிட்டே போறா. ப்ளீஸ் என்ன விடுங்க அத்தை. நித்யா, உன்னால இப்ப எழுந்து நிக்க கூட முடியாதுமா. வலி தாங்க முடியாம நீ துடிச்சுக்கிட்டு இருக்க. எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? வலி என்ன தாங்கிக்கிறேன் அத்தை. எங்க அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கலங்கத்தோட வலிக்கு முன்னாடி இந்த வலி ஒண்ணுமே இல்லையே அத்தை. அமர், இவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சாரி அத்தை, உங்களோட 56 ரூபாய் விலை மதிப்புள்ள ரீஃபைண்ட் ஆயில் தேவையில்லாம வேஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது கோழியை வெட்டி குருமா பண்ணியாச்சு. ஆனா சாப்பிடுறவங்க தான் வெஜிடேரியனா இருப்பாங்க. என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் மத்தவங்க சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். சார், என்னாச்சு? லேசா சுளுக்கு பிடிச்சிருக்கு, நடக்க முடியல. அதனாலதான் வீல் சேர்ல வந்தேன். ஓ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, உள்ள போலாம். இரு தரப்பினரும் தங்கள் வாதங்களை தொடங்கலாம். மிஸ்ஸஸ் சாஸ்திரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? சார், வழக்கே விழுந்துட்டேன். அதான். அப்போ இந்த நீதிமன்றத்தோட வழக்கு விசாரணை முடியற வரைக்கும் நீங்க இங்க வெயிட் பண்ண முடியுமா? எஸ் சார், I'll be fine. மிஸ்டர் டிஃபென்ஸ் அட்வொகேட், யூ மே ப்ரொசீட். வித் யுவர் பெர்மிஷன் மை லார்ட். விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீதிமன்றம் எனக்கு ஒரு உறுதி அளிக்கணும் மை லார்ட். இவங்க வீட்டில் உள்ளவங்க நேத்து மாதிரி என்னோட சாட்சிகளை தாக்கக்கூடாது. நான் என்னோட கடமையை தான் செய்யறேன் மை லார்ட். மிஸ்டர் சாஸ்திரி, உங்களை இந்த நீதிமன்றம் எச்சரிக்கிறது. நேத்து நடந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் இன்னைக்கு நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா நீதிமன்றத்துக்குள்ள அத்துமீறி நடந்ததுக்காக உங்களை தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். You can proceed. Thank you very much my lord. My lord, என்னுடைய சாட்சி மேடம் பத்தியும் அவங்களுடைய குடும்பத்தை பத்தியும் உண்மையை சொல்ல வரப்ப அவங்க குடும்பத்தார் அவரை தாக்க முயற்சி பண்ணாங்க. பரவாயில்ல, ஆனா ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு. அதாவது இவங்க புகுந்த வீட்டில் உள்ளவங்களும் இவங்களுடைய பிறந்த வீட்டில் உள்ளவங்களை விட குறைவு கிடையாது.
ரெண்டு பேரோட ப்ரொஃபைலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு மை லார்ட். ஆனா இந்த கேஸ்ல அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இந்த கேஸ்ல சம்பந்தம் உள்ளவங்களை பத்தி மட்டும் நான் பேச விரும்புறேன் மை லார்ட். அரவிந்த் சர்மா குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு பாயிண்ட் இருக்கு மை லார்ட். அது என்னன்னா, இன்னைக்கு அவர் நீதிமன்றத்துல ஆஜராகாதது. யுவர் ஆனர், நம்மளுடைய விதிகளின்படி ஃபிளைட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் கில்ட். திடுதிப்புன்னு அவர் இப்படி ஓடி ஒளியறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒரே ஒரு காரணமா தான் இருக்க முடியும். அரவிந்த் சர்மாவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஜாமீன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள் மட்டுமே தான் அவருக்கு காவல்துறையில இருந்து விடுதலை கிடைக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் செஞ்ச குற்றம் நிரூபிக்கப்படும். அவருக்கு கடுமையான தண்டனையும் கிடைக்கும். அந்த பயத்துல தான் அவர் இன்னைக்கு ஆஜராகாம இருந்திருக்கிறார். இல்ல ஜட்ஜ் சார், அதெல்லாம் இல்ல. எங்க அப்பா எங்கேயும் ஓடி ஒளியல. அவரை வீட்டை விட்டு போயிட்டாரு சார். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனால எவ்வளவுதான் தாங்கிக்க முடியும்? எந்த எல்லை வரைக்கும் போக முடியும்? அவரும் மனுஷன் தானே. ஒரு சாதாரண மனுஷனுக்கு பொறுமை அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன் சார். எங்க அப்பா இவனோட பார்லர்ல ஒரு சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அங்க என்னெல்லாம் வேலை நடந்ததுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது. நல்லா இருக்கே. அப்பா அவருக்கு எதுவுமே தெரியாதுல்ல? ஷரத்துக்கு தான் தெரியுங்கிறீங்களா? இவர் நல்லது செய்ய போய் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. உங்க அப்பாவை நம்பணும் தான் இவர் செஞ்ச பெரிய தவறு. உங்க அப்பாவை நம்பி பார்லருடைய மொத்த பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சாரு. இவர் மத்த பிசினஸ்ல தான் கவனத்தை செலுத்தினாரு. இவருக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் கடைசியில உங்க அப்பா தான் நம்பிக்கை துரோகியா இருந்திருக்காரு. தான் வேலை செய்யற இடத்துலயே துரோகத்தை பண்ணிருக்காரு. இது ரொம்ப பெரிய கேவலமான விஷயம். அப்ஜெக்ஷன் மை லார்ட். மறுபடியும் டிஃபென்ஸ் லாயர் ஆதாரம் இல்லாம என் கிளையண்ட் மேல மறுபடியும் பழி போடுறாரு. நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட சாட்சி ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். என்கிட்ட இன்னொரு சாட்சியும் இருக்கு. போலீஸ் அன்னைக்கு ரைட் பண்ணப்ப பிடிப்பட்ட பொண்ணுங்கள ஒரு பொண்ணு இங்க சாட்சி சொல்ல வர போறாங்க. அவங்க நீதிமன்றத்துல உண்மையை சொல்லுவாங்க. அந்த அரவிந்த் சர்மா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண பார்லரை விபச்சார விடுதியா மாத்தினாருங்கிறத சொல்லுவாங்க. என் கட்சிக்காரர் சரத்துக்கு தெரியாம எப்படி விபச்சார விடுதியா மாத்தினாருன்னு சொல்லுவாங்க. தன்னோட சம்பளத்தை விட எப்படி அவ்வளவு பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லுவாங்க மை லார்ட். சாட்சியை கூப்பிடுங்க. தேங்க்யூ. பகவத்கீதையில் கை வச்சு சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. மை லார்ட், என்னோட முக்கியமான சாட்சியே இவங்க தான், மிஸ் ரீமா. மிஸ் ரீமா, நீங்க உண்மையை சொல்லுங்க. போலீஸ் அன்னைக்கு ரைட் பண்ணப்ப அந்த பார்லர்ல நீங்களும் இருந்தீங்களா? அன்னைக்கு ரைட் அப்ப போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆமா, அது உண்மைதான். போலீஸ் எதுக்காக உங்களை கைது பண்ணாங்க? அந்த பார்லர்ல தப்பான வேலை நடக்குதுங்கிறதுக்காகத்தானே உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நீதிமன்றத்துல உண்மையை சொல்லுங்க. அங்க என்ன நடந்தது, அதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு சொல்லுங்க. அரவிந்த் அங்கிள் தான். அவர் தான் எங்களை கிளைண்ட்டுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு பார்லர் கூப்பிடுவார். 2 வாரத்துக்கு அப்புறம் பேராசை பிடிச்சி எங்ககிட்ட பேசினார். நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் இதை விட அதிகமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொன்னார். அவர் என்ன கிளைண்ட்டை வேறு மாதிரி சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னார். எனக்கு புரியல. வேற மாதிரி சந்தோஷப்படுத்துறதுன்னா எப்படி? அது தப்பான வேலையை செய்ய சொன்னார். இது பாருங்க சார், நான் ரொம்ப ஏழை குடும்பத்து பொண்ணு. அவர் எங்களை ரொம்ப வற்புறுத்தி செய்ய சொன்னதுனால வேற வழி இல்லாம நான் அந்த வேலையை செஞ்சுட்டேன். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் அப்பட்டமான போய் சார்.
இப்படி போய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னோட கேவலமான தொழில மறைக்க ஏழ்மைங்கிற போர்வையை போத்திக்கிறியா? சார், ஏழைங்கிற காரணத்துக்காக தப்பான தொழிலை செஞ்சிருந்தா இந்த உலகம் என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்குமே. மிஸ்ஸஸ் சாஸ்திரி ப்ளீஸ், உங்ககிட்ட கேட்கும்போது மட்டும்தான் நீங்க பேசணும். சாரி சார். ரீமா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த நீதிமன்றத்துல உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கான பாதுகாப்புக்கு இந்த நீதிமன்றம் நிச்சயம் பொறுப்பெடுத்துக்கும். நீங்க சொல்றத தொடர்ந்து சொல்லுங்க. நாங்க அந்த பார்லர்ல தப்பான வேலையை செஞ்சோம். ஆனா எங்க பாஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அங்க எல்லாம் தப்பான வேலையும் அரவிந்த் சார் சொல்லி தான் நடக்குது. இப்படி ஒரு தப்பான காரியத்தினால சம்பாரிச்சது யாருன்னு சொல்லுங்க. அரவிந்த் சார் தான். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. என்ன பொண்ணு இவ? என்ன நீதிமன்றம் இது? இந்த நீதிமன்றத்துக்கு இவ சொல்றது பொய்ன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவ பொய் சாட்சி சொல்றான்னு நல்லா தெரியுது. ஆனா இந்த பொய் சாட்சியை நம்பி ஒன்னும் தெரியாத எங்க அப்பாவை குற்றவாளின்னு சொல்லிடுவாங்களா? அப்ப தண்டனையும் கொடுத்துருவாங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? யுவர் ஆனர், என்னோட இந்த சாட்சி பல அப்பாவி பொண்ணுகள்ல இவளும் ஒருத்தியா இருக்கா. அரவிந்த் சர்மாவோட வற்புறுத்தலால வேற வழி இல்லாம இந்த தொழில இவங்கள மாதிரி ஆளுங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூராம அவஸ்தைப்படுறாங்க. நான் இந்த நேரத்துல காவல்துறைக்கு நன்றி சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அரவிந்த் சர்மா மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான அப்பாவி பெண்களை அவங்க தான் காப்பாத்துறாங்க. யுவர் ஆனர், சமுதாயம் இந்த மாதிரி பெண்களை திரும்பவும் ஏத்துக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்துல அந்த அரவிந்த் சர்மா, அவரை பத்தி நம்ம என்ன சொல்றது? அவரை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல மை லார்ட். இந்த கேஸ் நீரோட மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கு. மிஸ் ரீமா, இவங்கள மாதிரி இன்னும் பல அப்பாவி பெண்கள் அரவிந்த் சர்மாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அரவிந்த் சர்மா இந்த மாதிரி பெண்களுடைய ஏழ்மையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்கள பேசி மயக்கி பயமுறுத்தி மிரட்டி தப்பான காரியத்தை செய்ய வச்சிருக்காரு. அவர் செஞ்ச காரியம் ஒரு பலாத்காரத்துக்கு நிகரானது. இது ரொம்பவே கொடூரமான செயல். அதுக்கு நீங்க எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுத்தாலும் அவருக்கு இந்த நீதிமன்றம் கொடுக்க போற தண்டனை மிக குறைவா தான் இருக்கும் மை லார்ட். தட்ஸ் ஆல் மை லார்ட். நீங்க விசாரிக்கலாம். I object my lord. இந்த நீதிமன்றத்திலேயே அவர் தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. Objection sustained. இப்போ நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்கங்கறத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா சொல்வேன் மை லார்ட். ஐ அம் சாரி, ஆனா நான் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி மிஸ்டர் ரீமாவுடைய கையை நான் பிடிச்சேன். அது அவங்களுக்கு பிடிக்கல. உடனே டக்குன்னு கையை எடுத்துட்டாங்க. ஆமா, இது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்ற மை லார்ட், இவங்களுடைய விருப்பம் இல்லாம இவங்களை யாரும் வற்புறுத்தி எந்த விஷயத்தையும் செய்ய வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மிஸ்டர் அரவிந்த் சர்மாவுடைய வற்புறுத்தலுக்கு கீழ்ப்படிஞ்சு எதுக்காக இவங்க பார்லர்ல தப்பான வேலையை செய்யணும்? இவங்க எந்த விதமான மறுப்பையும் சொல்லலையா? இவங்க சோனியோட அம்மால, இவங்க என்ன இங்க பண்றாங்க? தெரியலையே. ஒருவேளை அவங்களுக்கு சாட்சியா வந்திருக்காங்களா என்னவா? இவங்க மட்டும் இன்னைக்கு வாயை திறந்தாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான். மிஸ் ரீமா, ஏதாவது ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட தவறா நடந்துகிட்டா இல்ல உங்க விருப்பத்துக்கு மாறா நடந்துகிட்டா நீங்க ஏன் அவங்க கிட்ட மறுப்பு தெரிவிக்கலன்னு சொல்ல முடியுமா? பணத்துக்காக நீங்க ஏன் உங்க விருப்பத்துக்கு மாறா நடந்துக்கணும்? சொல்லுங்க. பேசுங்க மிஸ் ரீமா. இந்த நீதிமன்றம் உங்க பதிலுக்காக காத்திருக்கு. ஏன்னா எங்களை வீடியோ எடுத்து எங்களை பிளாக்மெயில் பண்ண முயற்சி பண்ணாரு.
தயவு செஞ்சு அது என்ன மாதிரி வீடியோ மட்டும் கேட்காதீங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நோ மோர் கொஸ்டின் மை லார்ட். உணவு நேரத்திற்கு பிறகு மீண்டும் இந்த விசாரணை தொடரும். தயவு செஞ்சு நம்பிக்கை இழக்காத நித்யா. பயப்படாத நித்யா, கோர்ட்டுப்படி ஏறினாலே இதெல்லாம் சகஜம்தான். பொய்யான சாட்சி, பொய்யான ஆதாரங்கள்லாம் நிறைய வரும். ஆனா உண்மை தானாவே நிச்சயமா வெளியே வரும். அப்படி உண்மை வெளியே வரும்போது எல்லா பொய் சாட்சிகளும் பொய் ஆதாரங்களும் மறைஞ்சு போயிடும். ஆனா அந்த பொண்ணு கோர்ட்ல அப்படி சொல்லிட்டாளே. எனக்கு தெரியும் நித்யா, அவ பொய் சாட்சி சொல்றா. ஆனா லஞ்சுக்கு அப்புறம் பாரு, என்னுடைய வாதங்களை நான் பிரமாதமா முன்வைக்க போறேன். அதுக்கு சாதகமா அந்த பார்லர்ல வேலை செஞ்ச பொண்ணுடைய அம்மாவை சாட்சி கூண்டுல நிக்க வைக்க போறேன். அப்ப எல்லா பொய் ஆதாரங்களும் பொய் சாட்சிகளும் காணாம போயிடும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க நித்யா, உண்மை எப்பவும் உண்மைதான், பொய் என்னைக்கும் பொய் தான். உண்மைங்கிற வெளிச்சம் பிரகாசமாகும் போது அங்க பொய்ங்கிற இருள் மறைஞ்சு ஓடி போயிடும். நித்யா, வக்கீல் சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதே. அந்த ஒரு பொண்ணு கோர்ட்ல பொய் சாட்சி சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? நம்ம கிட்டதான் ரொம்பவே முக்கியமான உண்மையான சாட்சியங்கள்லாம் இருக்குல்ல. நீ வேணும்னா பாரு, நம்ம சாட்சி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லட்டும். அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளும் தானா வெளியில வரும். அதுக்கப்புறம் உங்க அப்பா தலையில விழுந்த எல்லா பழிகளும் தானா மறைஞ்சு போயிடும். அங்க பாத்தீங்களா? இவங்க சோனியாவோட அம்மா தானே? இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? தெரியலையே. ஒருவேளை சாட்சியா வந்திருக்காங்களா என்னவா? இவங்க மட்டும் இன்னைக்கு வாயை திறந்தாங்கன்னா அவ்வளவுதான், நாம எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான். ஆமாங்க சார், இவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம எல்லா கதையும் முடிஞ்சிரும். இப்ப என்ன பண்றது? யார் அவங்க? ஐயோ வக்கீல் சார், என் பார்லர்ல சோனியான்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சா. அவளோட அம்மா தான் இவங்க. நம்ம பிசினஸ் பத்தி இவளுக்கு எல்லாமே தெரியும். A to Z தெரியும். மிஸ்டர் ஷரத், இந்த கேஸ்ல ஜெயிக்கிற கனவை இப்பவே மாத்திக்கங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னா, இப்போ அதுவும் உங்க எதிரிக்கு சாதகமா சாட்சி சொன்னாங்கன்னா, என்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வக்கீலானாலும் அதுல ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் பரிச்சை பிள்ளையாரப்பா. பக்தர்கள் மேல நீங்க நிறைய கருணை காட்டுவீங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பாவை காப்பாத்தி என் நம்பிக்கையை காப்பாத்துங்க பிள்ளையாரப்பா. நான் இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளியா இருக்கேன். அதனால உங்க எல்லாரையும் விட்டு நான் போறேன். புருஷனும் பொண்டாட்டியும் அவங்க பெத்த பொண்ணை கூட விட்டு வைக்கல. அவளையும் இந்த பாவப்பட்ட தொழில இறக்கி விட்டுட்டாங்க இவங்க. அரவிந்த் சர்மா இந்த தொழிலை ஒன்றும் தனியா பண்ணல. அவரோட பொண்ணுங்களுக்கும் அவரோட மனைவிக்கும் இதுல பங்கு இருக்கு. அப்புறம் அரவிந்த் சர்மாவுடைய பெரிய பொண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இது மாதிரிதான் இருந்தா. ஏன்னா எங்களை வீடியோ எடுத்து எங்களை பிளாக்மெயில் பண்ண முயற்சி பண்ணாரு. உள்ளம் வாடுகின்றதே. வெற்றி உண்டாகட்டும்மா. அந்த ஆண்டவன் நீ மனசுல வேண்ட எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பான். பெற்றோர் நினைத்து ஏங்குகிறாயே, மனம் முடிந்தாலும் வாழ சென்றாலும் எங்கும் எங்கும் சொந்தம் வழியா. இன்னைக்கு எனக்கு இல்ல,
உனக்கு தான் பரீட்சை பிள்ளையாரப்பா. உன்னோட பக்தர்கள் மேல நீ நிறைய கருணை காட்டுவேன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கஷ்டங்களெல்லாம் போக்கிடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பாவை காப்பாத்தி என்னோட நம்பிக்கையை காப்பாத்து பிள்ளையாரப்பா. எங்க அப்பா மேல போடப்பட்ட எல்லா பழிகளையும் போக்கிடு பிள்ளையாரப்பா. ப்ளீஸ் விநாயகா. நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னா அப்புறம் எதுக்காக அவ நம்ம கூட வரணும்? எப்பவுமே நம்மளை சந்தேகப்படக்கூடாது, கடைசி நேரத்தில் நம்மளை தாக்கணுங்கிறதுக்காக தான். யாரோ இருக்காங்க திரைக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டு நம்மளோட கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையை நரகமாக்குன அந்த முகத்தை நான் பார்த்தே தீரணும்.